வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்ன ரெஸ்லிங் செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. டாப்பிக்கெல்லாம் சொன்னால் விடிஞ்சிடும். சரி வாங்க ஒவ்வொரு ரெஸ்லிங் செய்திகளாக பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்ல ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. WWE பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற மேட்ச் வந்து சாதா மேட்ச் இல்லை, பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச். இந்த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியா நடந்ததில்ல, அதே மேட்ச் தான். இதில் யார் வேணாலும் வரலாம். கண்டிப்பாக இதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்க போகுது. நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணியிருக்கோங்க, பிளட் லைன் இருக்கிற யாராவது தாக்க வரும்போது ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வருவாங்க. அதில் முக்கியமாக கெவின் ஓவன்ஸ் இருக்கிறாரு, ராண்டி ஆர்டன் இருக்கிறாரு. ஏன் எதிர்பாராத விதமாக ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக தலைவர் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ராக்கோட பேரெலாம் அடிபடுறது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா போன தடவை ராக் இருந்ததில்ல, அதே மாதிரி இந்த சம்மர்ஸ்லமில் ராக் இருந்தால் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ரெஸ்ல்மேனியா மேட்சுக்கான ஃபியூடை கிளப்பி விடலாம். ஸோ அதனால் ரோமன் ராக் 2 பேரோட ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. WWE பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இன்றைக்கி நடத்தியிருந்தாங்க. இதில் பிளட் லைன் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம். ஏன்னா பிளட் லைன்ட்ட இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டைட்டில் இல்லை, இப்போ அவங்கக்கிட்ட மீண்டும் டாக் டீம் டைட்டில் போயிட்டு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனோட பேக் ஸ்டேஜில் டிஃபினியோடைய பிராண்ட் நியூ மணி இந்த பேங்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய தடவை சொல்லியிருந்தோம். டிஃபினி வந்து கஸ்டமேட்டாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு மணி இந்த பேங்கை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உருவாக்க போகிறாங்க. அதை தான் அவங்க வச்சுக்க போகிறாங்கன்னு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, நான் பருப்பில் மணி இந்த பேங்கை தாரேன், சம்மர்ஸ்லாமில் மணி இந்த பேங்கை நீ கேஷிங் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நான் சாம்பியன்ஷிப்பாக மோதுற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லு பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்களா, இல்லாட்டா மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணதுக்கு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லீ மார்கனுக்கு ஃபின் பேலர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. சமீப காலமாக ஃபின் பேலரும் லீ மார்கனும் கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட இந்த வாரம் ரால கூட ஒரு ஹிண்டு, லீ மார்கன் வந்து எல்லாருடைய ஃபேஸ்லையும் எக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அதனால் ஃபின் பேலர் ஜேடி மெக்டோனோ ஃபேஸை தவிர்த்து ஏதோ இருக்குல்ல. இந்தியே பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது கூட ஃபின் பேலர் ஜேடி மெக்டோனோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டினாங்க. மேபி இந்த சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா லீ மார்கன் ஹெல்ப் பண்ணதுக்கு ஃபின் பேலர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போது டாமினிக் மிஸ்டீரியோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவையான நபர். அவரை லீவ் மார்கன் கூட அனுப்பிவிட்டா அவர் இங்கே என்னட்டா பண்ணுவார்? இதுவே ஃபின் பேலரை கலத்தி விட்டுடலாம்ல, அப்படி ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஃபின் பேலருக்கும் டேமியன் பீஸுக்குமான ஒரு மேட்சை கூட எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் ஒவ்வொரு பிளட் லைன் மெம்பரத்தை பற்றியும் கோடி ரோட்ஸ் பேசும்போது டாமாட்டாங்காவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். டாமாட்டாங்கா உன்னை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. எஸ், டாமாட்டாங்காவை கோடி ரோட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் 2 பேரும் டாக் டீமாக இணைந்து டாக் டீம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் கிளப்பில் சண்டை போட்டிருக்காங்க. எப்பா நம்ம டாமாட்டாங்கா வந்து புல்லட் கிளப்பில் ஒரு முக்கியமான நபர்ப்பா NJPWவில். WWE பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் கிக் ஆஃபை நடத்தி முடிச்சிட்டாங்க. இது அஃபிஷியலி அவங்க யூடியூப் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. WWEடைய CM Punk பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எனக்கு ட்ரூ மாக்கின்டரை பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, அவன் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன், அதனால தான் அவன் சாம்பியன்ஷிப் வெல்லும் போதில் நான் தோக்கடிக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு ட்ரூ மாக்கின்டர் பார்த்தீங்கன்னா உன் குடும்பத்து ஆசை என் கிட்ட இருக்குப்பா, என்ன பாரு உன் ஃபேமிலி பேண்டு, இந்த பேண்டை வச்சுக்கு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நாளைக்கு நடக்கிற ட்ரூ மாக்கின்டர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் ஃபியூட்டில் மேபி பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸோடைய பங்கு இருக்கலாம்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஒருவேளை CM Punkக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக செத் ரோலன்ஸ் மாறிட்டார்னா செத்துக்கும் ட்ரூக்கும் இதுக்கப்புறம் மேட்ச் நடக்கும். ஒருவேளை ட்ரூக்கு ஹெல்ப் பண்ணிட்டார்னா செத்துக்கும் CM Punkக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்த ரியா ரிப்ளே மற்றும் டேமியன் பீஸ் இருவருக்கிட்டையும் ரசிகர்கள் ஈட் மூமெண்ட் போடுங்க அப்படிங்கிற கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு டேமியன் பீஸ் ஈட் மூமெண்ட்டும் போட்டிருக்காரு. NXT ட்ரைஅவுட் பார்த்தீங்கன்னா கிளைவன் சிட்டியில் நடக்குது. அங்கே தானே சம்மர்ஸ்லாம் நடக்குது. அங்கே யாருக்கெல்லாம் WWE மேலே சாரன்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் பங்கேற்றுருக்காங்க. அதுக்கு நம்ம CM Punk பார்த்தீங்கன்னா விசிட் ஆகி நீங்கள்லாம் ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களே தெரிவிச்சிருக்காரு. அதில் NXTயோடைய கிரியேட்டிவ் டீம் ஹெட்டாக இருக்கிற ஷான் மைக்கிளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமன் சிட்டிக்கு வந்திருக்காரு. அங்கே தான் சம்மர்ஸ்லாம் நடக்குது. அப்போ சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா இல்லை, அவருக்கு அங்கே வேறு ஒரு வேலை இருக்குது. அங்கே ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கான ப்ரொமோஷன் மற்றும் வேறொரு விஷயத்துக்காக வந்திருக்காரு. மேபி அவர் இந்த மேட்சை பார்க்கலாம். ஆடியன்ஸ் பற்றியில் பார்ப்பாரான்னு தெரில, ஆனால் வீட்டில் டிவியில் பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேரும் ரிட்டன், அலெக்சா பில்ஸோட ரிட்டன், ஷார்லட் ஃப்ளேரோட ரிட்டன், இதெல்லாம் சம்மர்ஸ்லாம் ரிட்டன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. யார் ரிட்டன் ஆவா? கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இமேஜை பார்த்தீங்களா? இதில் யாரெல்லாம் நாளைக்கு நியூ சாம்பியன் ஆவா, யாரெல்லாம் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்குவா, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க பார்ப்போம்.